வணக்கம் துலா ராசி அன்பர்களே. உங்கள் ராசிநாதன் நேரடியாக உங்களை பார்ப்பதனாலே கொஞ்சம் சிக் ஃபீலோடு தான் இருக்கீங்க. ஆனாலும் இன்னொரு குருவான தேவகுரு பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதுனால பண வரவுக்கு வழி உண்டு. அதனால் பணம் எப்படியும் உங்களுக்கு எப்படியோ ஒரு இடத்துல வந்து சேர்ந்துருது, கொஞ்சம் சந்தோஷத்தை கொடுக்கறது. சூரிய பகவான் சேர்ந்து இருக்கிறதுனால சூரியனுடைய எஃபெக்ட் உங்களுக்கு இருக்க தான் செய்யும். கொஞ்சம் ரோகங்கள் உண்டு, அதனால் கொஞ்சம் மருத்துவ செலவுகள்லாம் இருக்குது அப்படிங்கிறதும் பார்க்குறோம். இந்த சூழ்நிலையில் சந்திரனானவர் கொஞ்சமாக நிதானமாக தன்னுடைய 8ஆம் இடத்துலேருந்து பார்த்து 9, 10ன்னு இடத்துக்கு போகிறார். தொழிலே கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றங்கள் கிடைக்கும். சின்ன சின்ன மாற்றங்களை ஏற்படுத்த வேணும்னா தொழில் செய்பவர்கள் மாற்றலாம். வியாபாரத்திலே புதிய நுணுக்கங்களை கொண்டு வரலாம். இதெல்லாம் உங்களுக்கு லாபத்தை மேன்மேலும் பெருக்கிக் கொள்வதாக அமைகிறது. லாபஸ்தானத்திலே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் கேது 7ஆம் இடத்துக்காரரான செவ்வாய் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத் தருவதற்காக இருக்கிறார். அதுபோல தன்னுடைய பார்வையாலே உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தரக்கூடிய சூழ்நிலையும் காட்டுகிறது. ஏன்னா உங்கள் லாபஸ்தானம்னு 5ஆம் இடம் பார்க்குறது. குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு குதூகலமான சூழ்நிலை, அவர்களுடைய வெற்றி உங்களுடைய சந்தோஷத்தை பெருக்கித் தருவதாக அமைவதனாலும், இந்த வாரத்திலே வியாழக்கிழமை அன்னைக்கு வராகி நவராத்திரின்னு இருக்கிறனால வராக அம்மையை வணங்குவதனால் மஞ்சள் தானம் இதெல்லாம் செய்வதனால வராகி அப்படி உங்களுக்கு சந்தோஷமாக வந்து அத்தனை விதமான சுபிட்சங்களையும் பெற்றுத் தருவாள் அப்படிங்கிறது இண்டிகேஷன் இருக்குது. அதனால் இதை பண்ணுங்கள். வாழ்க்கையிலே நலமும் வளமும் பெறுங்கள். வாழ்க வளத்துடன்.